டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 101லேருந்து 150 வரைக்கும் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக 100 கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். ஸோ 10th குவாலிஃபிகேஷன் தான், மீன்ஸ் தமிழ். கொஸ்டின் நம்பர் ஸோ ப்ரீவியஸாக 100 கொஸ்டின்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதுவுமே நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு செய்யுட்பகுதியில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் எல்லாம் கவர் ஆகும் கொஸ்டின்ஸு. ஸோ அதனால தான் உரைநடை, துணைப்பாட பகுதி, செய்யுட்பகுதி, மனப்பாட பகுதி, அதில் வரக்கூடிய சொல்லும் பொருளும், இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதுக, மொழித்திறன் பயிற்சி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. கிளியராக நோட் பண்ணிக்கங்க. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஸோ 10th புக்கில் வினா, விடை, வளாநிலை, வலுநிலை, ஸோ இது எல்லாமே கிளியராக படிச்சிருங்க. அதில் எல்லா டிஎன்பிசி கொஷின் பேப்பர்லேயுமே அது கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். விடை வகை கண்டறிக. கொஸ்டின் நம்பர் 4 ஜேர்னலிசம். எஸ், இது கலைச்சொல் அறிவோம். இதழியல். மீடியா அப்படின்னா ஊடகம். ஸோ 11th 12th புக்கு ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. கலைச்சொல் அறிவோம் வந்து பார்த்தீங்கன்னா 12th இயல் 8 வரைக்குமே கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருள் கண்டறிய. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு 8th 12th வரைக்கும் புக்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. யானைக்கும் அடி சறுக்கும், ஸோ இந்த தொடருக்கு பழமொழி தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உவமை தொடர் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி கூட கொடுக்காம ஒரு திருக்குறளோ இல்லை யாரோ ஒரு தமிழ் இலக்கியத்தில் தொண்டு ஆற்றியவர்களுடைய சென்டென்ஸ் கொடுத்துட்டு கூட இந்த உவமை கண்டறிக அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. திருக்குறள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சங்க இலக்கிய நூல்கள், இல்லை அறிஞர்களும் ஆசிரியர்களும் அவர்களுடைய சிறப்பை கொடுத்துட்டு இந்த வாக்கியத்தில் தொடரில் இடம்பெற்றுள்ள உவமையை கண்டறிக அப்படின்னு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நம்ம டிஸ்கஷன் பார்த்துருப்பீங்க. திருக்குறள் கொடுத்துட்டு
இத்திருக்குறளுக்கு உவமை தொடர் காண்க. ஸோ இந்த இடத்துல எதை டிஃபைன் பண்ணுது சார் அப்படின்னா, உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா அதனுடைய பழமொழி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தன்வினை, பிறவினை, காரணவினை, இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th புக்கில் இயல் 1லேயே கொடுத்துருக்குறாங்க இலக்கணமாக. நைன்த்து 10th புக்கில் நல்லா எப்படி இலக்கணம் கேட்டாலும் கொஷின்ஸ் நீங்கள் எழுதிடணும். சார் நான் புக்கில் இந்த தன்வினை தான் படிச்சுட்டு வந்தேன், எனக்கு இங்கே சென்டென்ஸ் மாற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இலக்கணம் தான் நமக்கு எக்ஸாமுக்கு 85 கொஸ்டின்ஸு. திரும்பவும் அந்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அந்த பேஜ் வைஸாக இப்படி இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியாது. அதை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, பட் இலக்கணம் புரிஞ்சு படிச்சிருங்க. இன்கேஸ் புரியல அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் யூடியூப்லேயே. தனியாக ப்ளேலிஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் 6th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். ஸோ இந்த தொடரை படித்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியத்தோட டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா இதுலேயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மார்க் தான் கடைசியாக இருக்குது. இந்த சென்டென்ஸை படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு இது ஒரு வினா தொடரா இல்லை எழுவாய் தொடரா, இப்போ 10th புக்கில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்கில் நல்லா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நியூ புக்லேயும் இருக்குது உங்களுக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு முதல் எழுத்து எல்லாமே கிட்டத்தட்ட மீன்ஸ் காமனாக இருக்குது சார். அழகு இதுலேயே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது எழுத்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் எழுத்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுத்து காமனாக இருக்குது. செகண்ட் எழுத்து அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தான் கரெக்டாக வரிசைப்படுத்தி எழுதணும். கொஸ்டின் நம்பர் 11. ஸோ வேர் சொல்லுக்கான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வேர் சொல்லுனா கட்டளை இடுதல். சரியான வேர் சொல்லை இணையை கண்டறியன்னு கேட்குறாங்க. சென்று சென்றார் அப்படின்னு வராது, செல் அப்படின்னா தான்
நம்ம சென்று அப்படிங்கிறது இஸ் நாட் அன், அது வந்து வேறு சொல்லே கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, ஒரு விகுதி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. வேறு சொல் அப்படின்னா கட்டளை இடுதல். ஸோ மீதி அந்த 3 ஆப்ஷனுமே பாருங்கள், உங்களுக்கு 3மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டளை இடுற மாதிரியே இருக்காது. அந்த சொற்களை நீங்கள் ஒரு டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்ம கொஸ்டினில் சரியான இணை கண்டறிக அப்படின்னு இந்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான். வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை. நட அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை இடுதல். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டளை இடுறது. மீதி ரிமைனிங் 3 பாருங்கள். நார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், கட்டளை இடுற மாதிரி இருக்காது. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். வா இதில் வந்து தவறான இணை கேட்குறாங்க. ஸோ வானா வருக, இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கரெக்டு. தீர் அப்படின்னா தீர்த்தோன், உரை அப்படின்னா உரைத்தது. இது 3 கரெக்டான ஆப்ஷன். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், தவறான வேர்ச்சொல் இணை தான் கேட்குறாங்க. ஸோ தவறான வேர்ச்சொல் அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனில் எது தவறான ஆப்ஷன் அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். திரும்பவும் இந்த தவறான இணை கேட்டால் நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்க, சரியான இணை கேட்டாலும் கரெக்டான ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் நீங்கள் வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் மேக் பண்ணுறீங்க. கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். தவறான இணை அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனில் எது தவறான இணை? ஏன்னா வா, தீர், உரை இது 3 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. கொஸ்டின் கேட்குறது தவறான இணை. நீங்கள் ஆப்ஷனே தவறாக எடுக்கிறதா சார் அப்படிங்கிறது நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டு கரெக்டான ஆப்ஷன் எடுக்கிறீங்க. கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுங்கள். தவறான இணை அப்படின்னா இதில் 4ல் எது தவறான எது வந்து ராங் பேரோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ல் எது கரெக்டான பேரோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் தவறான இணை அப்படின்னா கரெக்டாக எடுக்கிறீங்க. ஓ இது தப்பு தானே, இதுதான் கரெக்டு. பார்த்ததுமே வானா வருக இல்லைனா உரைத்ததுங்கிறது வேறு இந்த இணை வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணுறீங்க. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். நேற்றே இந்த கொஸ்டினை பார்த்துருப்போம், எஸ்டர்டே டிஎன்பிசி கொஸ்டின்லேயே. பாருங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு. சரியான இணையை தேர்வு செய்க. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா அறக்கட்டளை கிடையாது, ட்ரஸ்ட்னா தான் அறக்கட்டளை. சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். இந்த ரிமைனிங் ஆப்ஷன் பாருங்கள். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரணியர். இந்த ஒரு கொஸ்டின்லேயே நீங்கள் 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள் அப்படி. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை, சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். 9th புக்கில் கவர் ஆகுது. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கும்போது கவர்மெண்ட் ட்ரெஷர் அக்கௌண்ட்டுன்னு நம்ம படிக்கிறோம். கொஷின் நம்பர் 16 பாருங்கள். இணையான தமிழ் சொல், ஆங்கில சொல்லுக்கு எது வந்து உங்களுக்கு கரெக்ட் பேர் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸ்டோம் அப்படின்னா காற்று கிடையாது, புயல். சீ ப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று, நாட் அண்ட் சுழல் காற்று. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் வரும், லேண்ட் ப்ரீஸ். பாருங்கள், நிலக்காற்று. ஸோ ரிமைனிங் 3க்குமே ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சிங்க. இல்லை அப்படின்னா புக்கு ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போது இதெல்லாம் கொஷின்ஸாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
நீங்கள் அட்லீஸ்ட் அது அந்த 25,000 கொஷின்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், இலக்கணம் எப்படி படிக்கணும். நானே சொல்லியிருப்பேன், இந்தந்த யூனிட்டில் இலக்கணம்லாம் கேட்டிருக்கிறாங்க ரிப்பீட்டடாக, இதெல்லாம் எடுத்து பாருங்கள் அப்படின்னு. அதை திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வரும். நீங்கள் அப்படியே புக் வைஸும் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே சார், நான் டேர்ம் வைஸ் டெஸ்ட் எழுதுகிறேன், ஒவ்வொரு இயலாக டெஸ்ட் எழுதுகிறேன், அதெல்லாம் ஓகே. பட் எக்ஸாம் ஹாலில் எப்படி உங்களுக்கு அந்த தமிழ் இலக்கணம் நீங்கள் உங்களுடைய எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு 100 கொஷின்ஸ் டெய்லி பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் பண்ண போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ்லாம் 50-50 பார்க்கும்போதாவது நம்ம இவ்வளோ டெஸ்ட் எழுதியுமே இவ்வளோ கொஷின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் தெரியல இல்லை அப்படின்னா தெரிஞ்சிக்கலாம். பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. இந்த பிறமொழி சொற்கள்லாம் பாருங்கள், ஓல்டு 12th புக்கில் நம்ம கொடுத்துருக்குறோம் பிடிஎஃபாக, 10th புக்லேயே இருக்குது. ஏன்னா அலுவலக சொற்கள், பிறமொழி சொற்கள் எல்லாமே உள்ள கொஷின்ஸ் கொண்டுட்டு வரலாம். சிலபஸ்லேயே இருக்குது பாருங்கள். அலுவலக சொற்கள் அப்படின்னா அலுவலக சொற்கள் வச்சு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா சரியான தொடரை கண்டறிக, வாக்கிய பிழையற்ற தமிழ் வாக்கிய பிழையற்ற தொடரை கண்டறிக. கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணலாம் சிலபஸ் வச்சு. அலுவலக தொடர் கூட கொடுத்து உங்களுக்கு கலைச்சொல் அறிவோம் மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் தமிழில் படிப்பீங்க, அது அப்படியே இங்கிலீஷில் டைப் ரெக்கார்டு அப்படின்னா என்ன, இங்கிலீஷில் டைப் பண்ணி கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எஸ், இதில் அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் கலந்த தொடர். அடுத்த கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 18. இது 10th புக்கில் ஆல்ரெடி நேற்றே நான் சொல்லியிருந்திருப்பேன். 10th புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதில் எல்லா தாவரத்தோடைய பெயர்களும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரும்பு அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி எது? தண்டு, தாள், நெல், கரும்பு, அடி. ஸோ எல்லாமே உங்களுக்கு அதில் கவர் ஆகுது அந்த யூனிட்டில் ஃபுல்லாகவே. ஸோ அதில் தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி எதிர்ச்சொல் நேற்றே நான் சொல்லியிருந்தேன், கொஷின் பேப்பரில் எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. திரும்பவும் நீங்கள் சொல்லும் பொருளும் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுறீங்க. கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 19 பாருங்கள். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கொஷினில் கேட்குறாங்க, சொல்லும் பொருளும் கேட்கல. திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மிஸ்டேக்ஸில் எக்ஸாம் ஹாலில் 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னா ஒரு 10 to 15 lakhs 10 lakhs to 15 lakhs நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லாம் எக்ஸாம் படிச்சிருக்கிறாங்க, 6 months 1 year 2 years கூட ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு கம்பைண்டாக கேட்கும்போது என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா ஆன்சர்ஸ் எடுக்க முடியல. ஸ்கூல் புக் வைஸ் மட்டும்தான் படிக்கிறாங்க, அந்த பேஜ் வைஸு. கம்பைண்டாக கேட்டுட்டாங்க அப்படின்னா விட்டுறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கலைச்சொல் அறிவோம் 6th புக்கில் ஒரு 7th புக்கு 10th புக்கு 12th புக்கு 4 புக்கையும் வச்சு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரே டாபிக் ரிலேட்டடாக கேட்டால் விட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தொல்லியல்கள் சார்ந்தது, இல்லை அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்த கலைச்சொல் அறிவோம் வைக்கிறாங்க. அப்படின்னா டெக்னிக்கலாக ஃப்ரிக்ஷன், கன்வேயர் பெல்ட் நேற்றே ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். இதெல்லாம் கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க.
உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அணுகு என்பதன் எதிர்ச்சொல். அணுகுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா விலகு 6th புக்கில் இருக்குது. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கொஷின் நம்பர் இந்த பேராகிராஃப் படித்து நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும். கொஷின் நம்பர் 23 to 27. ஸோ இந்த பேராகிராஃப் இது ஆல்ரெடி நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. பாருங்கள், உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். ஆக்சுவலி லைப்ரரி பற்றி கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன லைப்ரரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது நேற்று கொஷினில் கேட்டிருப்பாங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ லைப்ரரி தான் நூலகம். கிராமத்தில் இயங்கும் நூலகம் எதுன்னு கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கிராமத்தில் எந்த நூலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஊர்ப்புற நூலகம். அவங்க டைரெக்டாக கிராமம் கொடுக்கல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மாவட்ட நூலகம்னா டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச்சு, டிஸ்ட்ரிக்ட் கிளைனா அதனுடைய பிரான்ச்சு. பகுதி நேர நூலகம் அப்படின்னா சும்மா பார்ட் டைம் தான். ஊர்ப்புற நூலகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமத்தை டிஃபைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி மாவட்ட தலைநகரங்களில் இயங்கும் நூலகம் எதுன்னு கொஷின் கேட்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். இது மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கும் ஆப்ஷன்ஸ் மேலேயே பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கிராமப்புறம் நூலகம் அப்படின்னா ஊர்ப்புற நூல், அதுக்கு ரூரல் லைப்ரரி தான் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நூலகம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது 9th புக்கில் இருக்குது இந்த யூனிட்டு. 9th புக்கில் இந்திய தேசிய இராணுவத்தில் பங்குன்னு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க, சுபாஷ் சந்திர போஸ் பற்றி. அது ஃபுல்லாக ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துடலாம். இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ரீசன், அசர்ஷன் ரெண்டுமே கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஸோ இது பாருங்கள், இந்த ஒருமைப்பன்மை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு தன்மை முன்னிலை படர்க்கை தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நீங்கள் பிழையற்ற தொடரை கண்டறிய முடியும். ஒருமைப்பன்மை நம்மளுடைய கிளாஸில் செஷன் டீச் பண்ணியிருப்பேன், ஒரு டைம் ஃபாலோ பண்ணுங்கள். சேம் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. மதியழகன் அப்படிங்கிறது இங்கே ஒருத்தர் தான் குறிக்குது. தப்பினார்கள் அப்படின்னா அது உங்களுக்கு பன்மை, ஓகேங்களா? நிறையா மதியழகன் கிடையாது, ஒரே ஒரு மதியழகன் தான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுது. மாணவர்கள் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள் அப்படின்னா ஓகே, மாணவர்கள் அப்படின்னா அந்த இடத்துல பன்மையை குறிக்குது. மதியழகன் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுறது ஒருமையை குறிக்குது.
அது கொஷின் நம்பர் 31 பாருங்கள். இதுவும் 9th புக்கில் கவர் ஆகுது. பரினா குதிரை, எஸ். கமுகுனா தான் பாக்கு. இது 6th புக்லேயே இந்த கண்டென்ட் இருக்குது. கமுகுனா பாக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இயல்லே பாருங்கள். வளரும் தமிழ் ஒரு யூனிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அந்த தாவர இலைப்பெயர்கள் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றா. கமுகுனா பாக்கு. சரியான பதிலை தேர்ந்தெடு. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். உயிர்மெய் எழுத்து தொடங்கும் முன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓர் பயன்படுத்த வேண்டும். ஒரு நகரம், ஒரு தேர்வு, ஒரு பாடம், ஓர் இணையம், ஒரு காகம். கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. ஓர் ஊர், ஓகேங்களா? ஒரு ஊர் வராது. ஏன்னா உயிர் எழுத்து தொடங்கும் சொல்ல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓர் பயன்படுத்த வேண்டும். ஓர் ஏரி, ஓர் எதுகை, ஓர் இமயம், ஓர் ஈட்டி. ஸோ உயிர் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஒரு பயன்படுத்த வேண்டும். ஸோ இதுவும் நம்ம கிளாஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். போய் பாருங்க ஒரு டைமு. நெக்ஸ்ட் கொஷின் 34. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. நெக்ஸ்ட் 35 பாருங்கள். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அகவற்பா. திருவள்ளுவரை புகழ்ந்தவர் இந்த தொடரை யார் சொன்னது அப்படின்னா பரணர். பாருங்க, ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் வந்து மயிலைநாதர். இது வந்து 12th புக்கில் கவர் ஆகுது. இந்த 12th புக்கில் அந்த யூனிட் கவர் ஆகுது. இயல் 6 சம்திங் நினைக்கிறேன். கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை. கொஸ்டின் நம்பர் 39 பாருங்கள். கொஷின் நம்பர் 40. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துடலாம். குறில் நெடில். சேம். கொஸ்டின் நம்பர் 41. ஆர்டிக்கல்னால் என்ன? விதினா சட்டம். கொஸ்டின் நம்பர் 42. ஈஸியாக குறில் நெடில் வேறுபாடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ வேங்கை அப்படியோடைய இரு பொருள் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 44 பாருங்கள். சரியான இணைப்பு சொல்.
ஸோ இது 10th புக்கில் இந்த யூனிட்டு கவர் ஆகுது. இந்த தொடர் படிச்சுக்கலாம், அதை எடுத்துகிட்டே ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 45 பாருங்கள். சரியான இணைப்பு சொல். கொஸ்டின் நம்பர் 46 தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. வினாச்சொல் அதுக்குண்டானது. வினாச்சொல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு தொகைச்சொல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதே காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது அப்படின்னு கொஸ்டின் வினாச்சொல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வினாச்சொல் கண்டறிந்தால் கூட கண்டிப்பாக பொருள் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இப்போ மூதுரை அப்படின்னு கொடுத்துட்டு ஏதோ மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 7th புக்கில் இருக்குது பாருங்கள். இருக்கு என்ற பேச்சு வழக்கை இதை ஃபஸ்ட்டு என்ற பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். எழுத்து வழக்காக மாற்றுன்னு கேட்குறாங்க. இருக்கிறது. ஸோ இதுவும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்ற சொல்கிறாங்க. எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள். தமிழில் பாருங்கள், நிறுத்தற் குறியீடு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 151 மீன்ஸ் இந்த இடத்துல நமக்கு 51 டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ரீவியஸாக 150 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம்.